இன்றைய வாக்குத்தத்தம் இந்த காலை வேளையிலும் 2ஆம் திகதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக உங்கள் சமூகத்திலே இந்த நாட்களே வருகிறது. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டு படியினால், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வியாபியாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே மண்ணான மனுஷனை பார்த்து இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று அவர் ஒரு அதிகாரம் உள்ள வார்த்தையை இந்த நாட்களில் நமக்கு தருகிறதை பார்க்கிறோம். தேவன் தன்னை அறிந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர்களுக்கு முன்பாக ஒவ்வொரு வாசல்களை இந்த நாட்களிலே வைத்திருக்கிறார். அந்த திறக்கப்பட்ட வாசல்கள் என்ன என்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வித்தியாசமான வாசல்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. இன்று ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு திறந்த வாசல்களை நமக்கு முன்பாக வைத்திருப்பது ஏதோ ஒரு நடைமுறைகளுக்கு அல்லது இந்த நாட்களிலே ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்ல. ஆண்டவர் முதலாவது எதை பார்க்கிறார் என்றால், நம்முடைய கிரியைகளை இந்த நாட்களிலே பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எதை செய்கிறோம், எப்படியாக பேசுகிறோம், எதை நடத்துகிறோம் என்பதுதான் அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே கண்காணித்து கொண்டு வருகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது உன் கிரியைகளை நான் தெளிவாக இந்த நாட்களிலே அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் 2 காரியங்களை ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறது. முதலாவது, நம்முடைய கிரியைகளை இந்த நாட்களில் தேவன் அறிகிறார். 2வது, நமக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தை கூட தேவன் இந்த நாட்களில் வல்லமையாய் அறிந்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக தேவன் நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய பலத்தை மறந்தது நிமித்தம்தான் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ மறுதலியாமலும் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலும் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை மறுதலியாதபடி அவருடைய வசனத்தை நாங்கள் அனுதினமும் கைக்கொள்ளுவோமா இருந்தால், தேவன் நமக்கு முன்பாக ஒரு வாசல்களை இந்த நாட்களில் திறப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வாசல்கள் எப்படியாக இருக்குமாம், இரவும் பகலும் இந்த நாட்களில் பூட்டப்படாதபடி ஜெபத்தினாலும் துதியினாலும் இந்த நாட்களில் நிறைந்திருக்குமாம் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக தேவனுடைய நம்மை குறித்து வைத்திருக்கிற கிரிகை என்ன என்று பார்ப்போமா இருந்தால், அனுதினமும் அவரை தேடுவதுதான் அவர் அந்த கிரியைகளை இந்த நாட்களை பன்னோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய பிள்ளை தன்னுடைய நாமத்தை உயர்த்தி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவானா, என்னுடைய நாமத்தை உயர்த்துவானா என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் கண்ணோக்கி இந்த நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி மீதெங்கும் லாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தரிசனங்கள், ஒவ்வொரு காரியங்கள் இந்த பூமியில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவன் தனக்கு ஆசையை சேர்த்து வைக்கிறான், தனக்குண்டான பெருமைகளை, தனக்குண்டான மகிமைகளையும் சேர்த்து இந்த நாட்களில் மற்றவர்களால் தான் புகழப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நாட்களிலே அவன் கிரியைகளை நடப்பித்து வருகிறான். ஆனாலோ ஆண்டவரை அறிந்தவன் இந்த நாட்களில் ஆண்டோடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிரியைகளை இந்த நாட்களிலே அங்கே அவன் செய்து வருகிறான். அதனாலே தான் இந்த நாட்களிலே ஆண்டவரை அவன் மறுதலிக்காதபடி இந்த நாட்களிலே அவன் அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறான். இது எல்லாவற்றையும் கண்காணித்து வருகிற தேவன் இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாகத்தான் தேவன் தன்னுடைய திறந்த வாசலை இந்த நாட்களிலே வைக்கிறார். அந்த வாசல் எப்படியாக இருக்குமா, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் உங்களுடைய கிரியைக்கின் பலனுக்கு தக்கதாக தேவன் தந்த அந்த வாசல்களை சற்று இந்த நாட்களில் பாருங்கள்.
அந்த வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்கிறபடினால் ஆண்டோடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அந்த வாசல்கள் வழியாக அந்த நாட்களை பிரசங்கியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.